ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். சாரி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால பேச முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை பற்றி பெருசாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட் படத்தோட ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவம். அதுவும் ஃபீல் குட் மூவின்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிரும். 1994 ஆல்வின் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா தன்னுடைய உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய பிரதரை பார்க்கறதுக்காக இந்த புல்லெல்லாம் வெட்டுவாங்க தெரியுமா, மிஷின், அதை ஓட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர், அதுவும் வயசான காலகட்டத்தில் அட்வென்ச்சரா ஒரு சோலோ ட்ரிப் ஒன்று போயிருக்காரு. அப்படி போனவருடைய அந்த அட்வென்ச்சரஸான ஜேர்னியை தான் படமா எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வயசான தாத்தா தன்னுடைய உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய தம்பியை பார்க்கறதுக்காக சாத்தியமே இல்லாத ஒரு முறையில ஒரு ட்ரிப்பை மேற்கொள்ள, அந்த ட்ரிப்ல இருக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸ், அவர் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ், மீட் பண்ண நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு இம்பாசிபிளா சூப்பரான ஒரு உண்மை சம்பவத்தை செம்ம ஃபீல் குட்டா சொன்ன ஒரு கதை தான் தி ஸ்ட்ரெயிட் ஸ்டோரி. அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே லாரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுனை தான் காட்டுறாங்க. பெரும்பாலும் இந்த விவசாய நிலங்களால் சூழப்பட்டு, சுற்றிலும் சூழப்பட்டு, நடுவில் ஒரு குட்டியா அழகா இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த லாரன்ஸ். இப்போ அந்த குட்டி டவுன்ல ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரோஸ்ன்ற ஒரு பொண்ணு ரெகுலரா அவங்க வேலைக்கு போற டைம் இது வெளியில போறாங்க. அப்படி போகும்போது பக்கத்து வீட்டில் ஒரு வயசான பாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஓகே நம்ம ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அப்போ இந்த ரோஸ்ன்றவங்க வீட்டுக்குள்ள இருந்து பொத்துன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அதை அந்த பாட்டியும் பார்க்குறாங்க. பட் அவங்க ஏதாவது பாயே சரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு இப்போ ரிலாக்ஸ் ஆகிட. இப்போ அதே டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவர் ரொம்ப நேரமா யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு, இரு நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா ரோஸுடைய வீட்டுக்கு வந்து, டேய் ஆல்வின் என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னும் அப்படின்ட்டு குரல் கொடுக்க, இதை கேட்ட அந்த பக்கத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பாட்டி, ரோஸ் எல்லாம் வேலைக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த தாத்தா, கிழவி காது கேட்கலையா, நான் ரோஸ் நான் கூப்பிட்டேன், ஆல்வின்னு கூப்பிட்டேன், பாத்தியா அவனை அப்படின்ட்டு இப்போ கேட்க, ஆல்வினா நான் அவரை காலையில இருந்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு இவங்க சொன்ன உடனே, காலையில இருந்து பார்க்கலையா இன்னத்துக்கு அவன் வெளியில வந்துருக்கணுமே அப்படின்ட்டு அப்படியே வீட்டுடைய பின்பக்கம் வழியா இப்ப உள்ள வந்து பார்த்தா ஒருத்தர் மல்லாகப்பட்டுக்கிட்டு எழுந்திருக்க முடியாம தவழ்ந்துட்டு இருக்காரு. எஸ், இவர் தான் இந்த தாத்தா தேடி வந்த ஆல்வின். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஹீரோ இவர் தான். இப்ப ஆல்வின் தாத்தா விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டு பாட்டி, ஐயோ ஆல்வின் அப்ப விழுந்தது நீங்க தாங்கண்ணா, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஆம்புலன்ஸ் கூப்பிடணும், ஐயோ 911க்கு என்ன நம்பர்னு வேற தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ஒரு பக்கமா ஃபன் பண்ணிட்டு இருக்க. அதுக்கடையில வேலைக்கு போன ரோசம் வந்து ஏதோ ஒன்று மறந்துட்டு எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு மறுபடியும் வர, கீழே விழுந்து கிடக்கிற அப்பாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுடைய ரியாக்ஷனே ஒரு மாதிரி குழந்தை மாதிரி இருக்கு. இந்த குழந்தைங்கலாம் பார்த்து பயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் ரோஸ் ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது, அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஸோ இப்போ கட் பண்ணா எப்படியோ ஒரு தூக்கி கார்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் நம்ம ஆல்வின் தாத்தா கூட்டு வந்துடுறாங்க. ஆனா அங்க இருந்து அவர் ஹாஸ்பிட்டல் உள்ள கூட்டு போறதுக்கு அவங்களுக்கு பெரும்பாடா இருக்கு. ஏன்னா பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில ஒரு 2 கட்டங்கள்ல நம்ம ஹாஸ்பிட்டலை பார்த்தே பயப்படுவோம். அதுல ஒண்ணு நம்ம குழந்தையா இருக்கும் போது, இன்னொன்னு இப்படி வயசாகி போய் இருக்கும் போது. நம்ம ஆல்வின் தாத்தாக்கு ஹாஸ்பிட்டல்னாலே பிடிக்காது. பட் எப்படியோ நம்ம ரோஸ் கெஞ்சி கூத்தாடி உள்ள கூட்டு வந்துடுறாங்க. அங்க போயிட்டும் வரப்பா தான் உட்காந்துட்டு இருக்காரு. வந்து செக் பண்ணி பார்த்த டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்ணாமின்னு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்வின், இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு அடமெண்ட் இருக்க கூடாது, உங்க ஹிப் அவ்வளவு வீக்கா இருக்கு, ஒரு வாக்கர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க, உங்க கண் பார்வை சரியில்லை, தம் அடிக்கிறத நிறுத்துங்கன்னா கூட நிறுத்த மாட்டீங்க, உங்களை நினைச்சு ரோஸ் எவ்வளவு கவலைப்படுறா தெரியுமா அப்படி இப்படின்னு டாக்டர் என்னமோ சொல்றாரு. ஆனா அது எதுவுமே நம்ம ஆல்வின் தாத்தா காதுல வாங்கிக்காம கட் பண்ணா முதல்ல வெளியில வந்தோம் தம்ம தான் பத்த வைக்கிறாரு. எஸ், இதுதான் நம்ம ஆல்வின் தாத்தா. தன்னுடைய வாழ்நாள்ல பெரும்பாலும் ஆர்மியில கழிச்சவர். இந்த சொல்லுவாங்களே இது சரியான இருமாப்பு பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆட்டிடியூட் நம்ம ஆல்வின் தாத்தா கிட்ட இருக்கும். அவர் ஒன்னு எடுத்துக்கிட்டாருன்னா அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் சொல்லுவாரு. நான் நினைச்சது தான் பண்ணுவேன், என் ஸ்டைல தான் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. இப்ப கூட பாருங்க, வாக்கர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாரு, 2 வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருப்பாரு. சோ வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் கோவக்காரன், சொல் பேச்சே கேட்க மாட்டான், சரியான திமிரு பிடிச்சவன், இந்த மாதிரி தான் நம்ம ஆல்வின் தாத்தா. ஆனா அவருடைய பொண்ணு ரோஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது இப்படி ஒரு பொறுமைசாலியை பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ரோஸை வந்து லூசு, பைத்தியம், அவ சரியான ஸ்லோ, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்பெஷலா இருக்கிறவங்கள வெளி உலகம் இப்படிதான் பார்க்கும். ஆனா ஒருபோதும் அவங்க பேரண்ட்ஸால அதை பார்க்கவே முடியாது. ஸோ ரோஸ்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொண்ணுக்கு தொல்லை கொடுக்காம ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் இங்க லீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசு ஆயிடுச்சுனாலே ஒரு சில ஹாபிஸ்லாம் இருக்கும், பண்ணதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு அந்த நாளை ஓட்ட வேண்டியதா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்வின் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லானை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்றது. அதுக்குன்னு வீட்டில் இந்த லான் மூவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த புல்லு வெட்டுற மிஷின், ஒரு குட்டி டிராக்டர் மாதிரி இருக்கும், அது ஒன்று இருக்கும். தினமும் நம்ம ஆல்வின் தாத்தாவுடைய பெரும்பாலான நேரம் அந்த டிராக்டர் கூட தான் போகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது அறுத பழசு, அவர் மாதிரி அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அது கூட மெக்கானிக் கிட்ட எடுத்துன்னு போயெல்லாம் காட்ட மாட்டாரு, அவரே தான் ரிப்பேர் பண்ணுவாரு. ஸோ ரிப்பேர் பண்ணுவாரு, அதில் வேலை செய்வாரு, கூட ரோஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரோட டே இந்த மாதிரி ரொம்ப அழகா போகுதுன்னா அதை விட ரொம்ப அழகா ராத்திரில இருக்கும். எப்படின்னா நம்ம ஆல்வின் தாத்தாக்கு இந்த மழையை ரசிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்கிறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆள் இல்லையா. ஸோ இப்போ
அப்படி ஒரு நாள் ரோஸ் கூட உட்காந்துக்கிட்டு ராத்திரி வானத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்ப இவங்க வீட்டுக்கு ஒரு கால் வருது. அதை உள்ள போய் ரோஸ் தான் அட்டன் பண்றாங்க. அவங்க அட்டன் பண்ணி அது பேசுறது வந்து வெளியில இருக்கிற இவருக்கு கேக்குது. அப்ப அதுல லயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்த ஆல்வின் தாத்தாவுடைய மூஞ்சே மாறிடுது. என்னன்னு பார்த்தா லயல்ன்றது வேற யாருமே கிடையாது, நம்ம ஆல்வின் தாத்தாவுடைய சொந்த தம்பி. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம், அதுல ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தினால இன்ன வரைக்குமே அவர் கூட பேசாம இருந்திருப்பாரு. சொல்லவே தேவையில்ல நம்மால் எவ்வளவு அடமன்ட்னு சொல்லிட்டு. சோ அப்படி 20 வருஷத்துக்கு மேல பேசாத தன்னுடைய தம்பிக்கு ஸ்ட்ரோக் விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஆனது இப்ப இவங்களுக்கு வந்து சேர, அதை வந்து இப்ப ரோஸ் சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கூட கேட்க மாட்டாரு நம்மால. ஏன்னா தன்னுடைய அப்பா அப்படிதான்றது நம்ம ரோஸ்க்கும் புரிஞ்சதுனால சோ அதை பத்தியே சுத்தமா பேசாம அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிட. இப்ப அடுத்த நாள் காலையில வழக்கம் போல தினமும் வழக்கமா என்னென்னலாம் இவங்க 2 பேரும் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நார்மலா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. நம்ம ரோஸ் சோகமா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரோஸ் உடைய முகத்துல இருக்கக்கூடிய இந்த சோகத்தை நல்லா பாத்துக்கோங்க. இவங்க சோகத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, அது அப்புறமா பார்க்கலாம் கதையில. பட் இப்போ இப்படி சோகமா உட்காந்துட்டு நம்ம ரோஸ் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. நேரா ரோஸ் கிட்ட வந்து நம்ம ஆல்வின் தாத்தா நான் தம்பியை பார்க்கறதுக்காக ஒரு ட்ரிப்பு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ரோஸுக்கு ஒரே ஷாக்கு. இவர் இந்த மாதிரி விட்டு கொடுத்து போற ஆளே கிடையாது, இவரா போய் பாக்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டோட சரி எப்படி போய் பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நானா ஒரு சோலோ ட்ரிப் போய் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்ல, அவர் போய் பார்க்கலாம்னு சொன்னதே ஒரு குண்டு தான். ஆனா இப்போ அதை விட பெரிய குண்டா தானா ஒரு சோலோ ட்ரிப் போய் அவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல, கட் பண்ண அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கக்கூடிய கபோர்ட்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதை எடுத்து கொடுத்துட்டு நம்ம ரோஸ் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ஒரு 3 பாயிண்ட கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல இவர் எப்படி வந்து அந்த சோலோ ட்ரிப்பை பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. முதல் பாயிண்ட், அவங்க தம்பி ஊருக்கு எந்த ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ கிடையாது, அது ஒரு குக்கிராமம். இங்க இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது நம்ம ஆளுக்கு கண்ணு சரியா தெரியாது, அதனாலே வயசாயிடுச்சுனாலே லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. சோ வண்டியும் டிரைவ் பண்ண முடியாது. மூணாவது நம்ம ஆளுடைய பாடி கண்டிஷன் கிட்டத்தட்ட 73 வயசு. இப்போ ரோஸ் கூட்டு போய் விடலான்னு பார்த்தா ரோஸோ வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அவங்க கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்ல. இதுல ஒரு எப்படி போவார்னு சொல்லிட்டு பாவம் ரோஸ் குழந்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வச்சுக்கிட்டு அவங்க குழம்பி போயிட்டு இருக்க. பட் இவரு பாட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பில் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற 2-3 வாரத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஸை வேற வாங்கிட்டு வர சொல்றாரு. ரோஸுக்கு புரியல நம்ம ஆல்வின் தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சு போல இருக்கு. அதே சேம் ஏஜ் குரூப் தானே. டே ஆல்வின் சொன்னா கேள்றா, இது வரைக்கும் நாங்க சொன்னது நீ எதுவுமே கேட்டது கிடையாது, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை சுத்தமா காதுல வாங்கிக்காம அந்த கிராபர் மட்டும் கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்வின் தாத்தா ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. ஆக்சுவலி கிராபர்னா என்னன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், கீழே ஏதாவது ஊந்துதுன்னா அப்படியே குனியாமலே எடுக்கலாம். ஏன்டா நீ கேட்கிற பொருளே தெரியுதுடா, உன்னால குனிய கூட முடியாதுடா, நீ எப்படா இப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது ஆக்சுவலி இவங்களுக்கு புரிஞ்சிச்சு இவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. பட் ரோஸுக்கு தான் இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப அவருடைய வீட்டுல இருந்து நம்ம ரோஸ் கார்ட்போர்ட்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதுல வீல் எல்லாம் செட் பண்ணி ஒரு ட்ரெய்லர் மாதிரி பண்ணவரு அவருடைய புல்லு வெட்டுற டிராக்டர்ல படுத்து மாட்டுவாரா. அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் நம்ம ஆல்வின் தாத்தா எப்படி சோலோ டிராவல் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மேட்டரே நமக்கு ஒரு ரோஸுக்கும் தெரிய வர ரொம்பவும் கிரேசியான ஒரு ஐடியா இல்ல. ஏன்னா இவர் கார் ஓட்டினா தானே பிடிப்பாங்க, இந்த சின்ன வேகமே இல்லாத இந்த புல்லு வெட்டுற மூவரை வந்து ஓட்டினா யாரும் பிடிக்க முடியாது. சோ அதனால நம்ம ஆல்வின் தாத்தா இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்க. அன்னைக்கு நைட்டு போறதுக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணும் உட்காந்துட்டு வழக்கம் போல வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ரோசி கிட்ட எப்படியோ சொல்லி நம்ம தாத்தா புரிய வச்சிருக்காரு. இங்க பாருமா, உனக்கே தெரியும் நான் எவ்வளவு ஸ்டபன்னு சொல்லிட்டு நானே வந்து என் தம்பியை பார்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா இன்னும் எத்தனை நாள் நான் உயிரோட இருக்க போறேன்றது எனக்கே தெரியாது. அங்க என் தம்பி இப்ப கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனை நான் போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதை நானே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி முடிக்க நம்ம ரோஸ் கிட்ட பேசிட்டு இப்ப காலைல விடிஞ்ச உடனே நம்ம தாத்தா வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுவாரா. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே ஓடி வந்து டே வேணாம் மச்சான் சொன்னா கேள்றா ஆல்வின் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்மால் தான் வீடா கொண்டான் கடா கொண்டானாச்சு. அவர் பாட்டுன்னு வண்டியை நகர்த்திக்கிட்டு அது ஒரு 5-10 கிலோமீட்டர் வேகத்துல கூட போகாது போல இருக்கு. அவர் பாட்டுன்னு போயிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு இவன் கண்டிப்பா ஊர் எல்லையை கூட தாண்ட மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா நம்மால வண்டியை உருட்டிக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஊர் எல்லை வரைக்கும் வந்துடுறாரு. ஹைவேஸ்ல வண்டியை உருட்டிக்கிட்டு செம கெத்தா இப்போ போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஒரு லாரி சம வேகமா போகும்போது அச்ச காத்துல இவரோட தொப்பி பறந்துட்டு போயிட அந்த தொப்பி எடுக்கிறதுக்காக வண்டியை நிறுத்திட்டு தொப்பி எடுத்துக்கிட்டு இப்ப வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவுதான், வண்டி ஹீட் ஆகி ஸ்டார்ட் ஆகல. கடைசியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதே நடந்துருச்சு. ட்ரிப் ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சு போயிடுது. சோ வேற வழி இல்லாம ஆல்வின் தாத்தா அந்த பக்கமா போன ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு அதுல இந்த டிராக்டரையும் ட்ரெய்லரையும் ஏத்திக்கிட்டு இப்ப அப்படியே ஊருக்குள்ள வர காட்சிய நண்பர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, நம்ம தான் சொன்னோம்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. பாவண்டா ஆல்வின் மனசே உடஞ்சு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷத்துலயும் உங்களுக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கு. பட் ஆல்வின் தாத்தா நல்லபடியா வீடு திரும்புறதுனால இவங்க லைட்டா சந்தோஷப்பட இதே சந்தோஷம் தான் நம்ம ரோசிக்கும் இருக்கு. அப்பா வீடு வந்து சேர்ந்துட்டாரு, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா சன் ஆஃப் அ கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தன்னுடைய ட்ரிப்பை நாசமாக்குன அந்த டிராக்டர் இருக்கு இல்லையா அதை சுட்டு வெடிக்க வச்சிடறாப்புல. காண்ட்ல அந்த வண்டியை நாசம் பண்ணிட்டு நேரா பக்கத்துல டிராக்டர்
டிராக்டர்லாம் விற்கக்கூடிய ஷோரூம்க்கே வந்துறாப்புல. அங்க பெரிய பெரிய டிராக்டர்ஸா இருக்கு. இதை பார்க்குற நமக்கு எப்படி இருக்கும்னா, சரி பரவாயில்ல, ஒரு பெரிய டிராக்டரை வாங்கிட்டு போனாலும் கொஞ்சம் சேஃபா போயிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அங்க போய் நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மறுபடியும் புல்லு வெட்டுற மூவர். ஆமா, இவர்கிட்ட லைசன்ஸ் இல்ல, சோ கண்டிப்பா பெரிய வண்டி ஓட்ட முடியாது. சோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு மூவர், அதுவும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி 20 வருஷமா யூஸ் பண்ண ஒண்ணு தான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல கிடைக்கும். அதை வாங்கிக்கிட்டு தலைவன் சற்றும் மனம் தளராம மறுபடியும் ட்ரிப் ஆரம்பிச்சிருவாரா. அவ்வளவுதான், கிளம்பிடுறாரு. இது கொஞ்சம் நல்ல வண்டின்றதுனால ஓரளவுக்கு ஹீட் எல்லாம் வந்து சமாளிச்சிருது. சோ முதல் நாள் ஊர் எல்லையை தாண்டிடுறாரு. நார்மலான வண்டியில ஒரு மணி நேரத்துல கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்மால் ஒரு நாள் முழுக்க ஓட்டி கடக்குறாரு. இதுல ஃபுல் செட்டப்ல வேற இருக்காரு. ராத்திரியான ரெஸ்ட், வண்டி ஓட்டுறது கிடையாது. தேவைப்படக்கூடிய சுள்ளிகள் எல்லாம் வந்து போற பாதையில பொறுக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிர் காஞ்சிட்டு ராத்திரி எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் புறப்படுறது. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு சில நாட்கள் போக ஆரம்பிச்சிடறாரு. நம்ம ஆளுக்கும் எல்லாமே வந்து பக்காவா செட் ஆயிடுது. சோ இப்படிப்பட்ட ஒரு வேலையில தான் 3வது நாள் என்னவோ அப்படியே கடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஹைவேஸ்ல ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஹைக்கிங் போறாங்க போல இருக்கு. அவங்க வந்து லிஃப்ட் கேட்டு நின்னுட்டு இருக்காங்க. போற எல்லா வண்டிகிட்டயும் லிஃப்ட் கேக்குறாங்க. ஆனா ஒரு வண்டியை நிறுத்தல. இப்ப இப்படி இவங்க லிஃப்ட் கேட்டுட்டே இருக்கும்போது நடுவுல நம்மளுடைய வண்டி குறுக்க இப்படி காமெடியா கிராஸ் பண்ணி போக அப்படியே கையை எடுத்துக்கிறாங்க. இந்த வண்டியில இருந்து எங்க இருந்து நம்ம லிஃப்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்க நம்மளால சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்மைல போட்டுக்கிட்டு இப்ப போயிடுறாரு. அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி வந்துடுறாரு. பட் கொஞ்ச நேரத்துல இருட்டிக்கிறதுனால ஒரு இடத்துல அப்படியே கேம்ப் ஃபயர் போட்டு செட்டப்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த லிஃப்ட் கேட்டு நின்றுட்டு இருந்த பொண்ணு அவங்க வராங்க. வந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. எனக்கு ஒருத்தரும் லிஃப்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஆல்வின் தாத்தா, பரவாயில்லமா வந்து உட்காரு, ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் எடுத்து கொடுக்குறாரு. அதை நெருப்புல வாட்டி அந்த பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நம்ம தாத்தாவே பார்த்துட்டு இருக்காப்புல. நம்மால் அப்படியே ஜோயலா பேசுற ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு பேச்சு கொடுத்து எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லாரன்ஸ்ல இருந்து சொன்ன உடனே, என்ன தாத்தா சொல்றீங்க, லாரன்ஸ்ல இருந்தா இந்த வண்டியை வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்க, ஏன் இந்த வண்டிக்கு என்ன, இதுவாச்சும் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனோ அவ்வளவுதான், அந்த பொண்ணை வாயடிச்சிடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப டக்குன்னு நம்ம தாத்தா, சரி சொல்லு, நீ எதுக்கு இப்படி தனியா சுத்திட்டு இருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படி இப்படின்னு இருந்ததுனால பிரெக்னென்ட் ஆயிட்டா போல இருக்குது. அதை எப்படி தன்னுடைய ஃபேமிலி கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அப்படி சொன்னா அவங்க எவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க, அடிப்பாங்க, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் இந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு அப்படியே கால்நடையா போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தாத்தாக்கு தெரிய வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம தாத்தா அவ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணல. ஆனா அதுக்கு பதிலா தன்னுடைய கதையை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. அவர் எத்தனை வருஷங்கள் ஆர்மியில வேலை செஞ்சிருந்தாரு, அதுக்கப்புறமா அவருடைய மனைவியை பார்த்தது, இவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 14 குழந்தைங்களாம். பட் அதுல ஆல்மோஸ்ட் 7 குழந்தைகளுக்கு மேல இறந்து போயிடுச்சான். மீதி இருந்த பசங்களும் அங்க இங்கன்னு செட் ஆயிட்டு இருக்காங்க. பட் தான் கூட இருக்கிறது ரோசி மட்டும்தான். ரோசிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் அதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க, எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என் குழந்தை தேவதை, அவளை விட்டுட்டு வந்தது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவளும் கஷ்டப்படுற குழந்தை தான் அப்படின்னு இவர் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க தனியா வந்து இருக்கக்கூடிய ரோசியை தான் நமக்கு காட்டுறாங்க. ரோசியுடைய முகம் எப்பவுமே வாடி போயிருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணத்தை இப்ப சொல்றாங்க. ரோசிக்கு மொத்தமா 3 குழந்தையா, அவளால பாத்துக்க முடியாது, அவ கேப்பபிளே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரோசி ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருந்திருக்கா. பட் கடவுள் தான் சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தானே இருப்பாரு, கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தானே கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு தடவை அவங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அதுல ஒரு குழந்தைக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குது. சோ இவ கேப்பபிளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கிட்ட இருந்து குழந்தைகளெல்லாம் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ மத்தவங்க வேணா ரோசியை புரிஞ்சுக்காம கைவிட்டிருக்கலாம். பட் நான் எப்பவுமே ரோசியை நான் கைவிட்டுற மாட்டேன் ஆஸ் அ பேரண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவருடைய ஃபீலிங்லாம் சொல்லிட்டு கடைசியா எனக்கு ஒரு கதை சொல்றேன். என் பசங்க கூட அடிக்கடி நான் கேம்பிங் போறது வழக்கம். அப்ப எல்லார் கையிலயும் ஒரு குச்சி கொடுத்து உடைக்க சொல்வேன். அதை எல்லாருமே ஈஸியா உடைச்சிருவாங்க. ஆனா அதை தனித்தனி குச்சியெல்லாம் ஒன்னா சேர்த்து பஞ்சா கட்டி அதை உடைக்க சொல்லுவேன். அதை யாராலையும் உடைக்க முடியாது. அப்பதான் அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன், குடும்பம்ன்றதும் இப்படிதான். நம்ம தனியா இருக்கும் போது நம்ம ஈஸியா நிறைய விஷயங்கள் நம்மள உடைச்சிடும். ஆனா அதுவே குடும்பமா ஒன்னா இருக்கும் போது எதாலையும் நம்மள உடைக்கவே முடியாது. சோ நீ பண்ணது தப்பு தான், கண்டிப்பா உன்னுடைய ஃபேமிலி உன்னை கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, உன்னை நினைச்சு வருத்தப்படுவாங்க. பட் ஒருபோதும் உன்னை வெறுக்கிற அளவுக்கு போவே மாட்டாங்க. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல மொக்க போட விரும்பல. வண்டியில கார்ட்போர்ட்லயே ட்ரெய்லர் கட்டி வச்சிருக்கேன், அதுல நல்லா சேஃபா படுத்து தூங்கலாம், போய் படுத்துக்கிறியா அப்படின்ட்டு நம்ம தாத்தா இப்ப அந்த பொண்ணை பார்த்து கேட்க, இல்ல தாத்தா நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்க போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆல்வின் தாத்தாவும் சரி குட் நைட்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் படுத்துக்கிறாரு. அப்படியே வீடியோவும் செய்து நம்ம தாத்தாவும் எழுந்து வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் நேற்று ராத்திரி அந்த பொண்ணு இருந்த இடத்துல நிறைய தனித்தனியான குச்சிகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்னா சேர்த்து பஞ்சா கட்டி போட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கா. அதாவது நம்ம தாத்தா சொன்ன அட்வைஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. சோ கண்டிப்பா தன்னுடைய குடும்பத்தோட போயிட்டு அந்த பொண்ணு சேர்ந்துருவா அப்படின்ற ஒரு மனநிறைவோட இப்ப மறுபடியும் நம்ம ஆல்வின் தாத்தா அவருடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. சலிக்காம தொடர்ந்து பயணிச்சுட்டு முன்னேறி போயிட்டே இருக்காரு. வெயில் மழைன்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல. சொல்ல போனா அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம தாத்தா போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு இடத்துல சைக்கிள் ரேலி ஒன்று போறத நம்ம ஆல்வின் தாத்தா பாக்குறாரு. அதாவது குரூப் ஆஃப் சைக்கிளிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து
எடுத்துக்கிட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே டிராவல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே நம்மால் இனிமே வந்து வைப் ஆயிடுறாரு. ஏன்னா இவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவலர் தான், அதுவும் இந்த மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு. ஸோ தன்னை மாதிரியே ஒரு கேங்கை பார்த்தோன்னு என்ன பண்ணுவாரு, இறங்கி சேர் அப் பண்ண ஆரம்பிச்சிடாரு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க முன்னாடி வாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர் அப் பண்ண அந்த கேங் இவரை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு ஈவினிங் போல நம்மால் ஓரமா அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இவரை கடந்து போன அந்த சைக்கிளிஸ்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல கேம்பிங் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு எல்லாருமா ஒன்று சேர்ந்து நம்ம தாத்தாவை வரவேற்கிறாங்க, கிளாப் பண்ணி பாராட்டுறாங்க. இந்த ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சாகச பயணமானது அவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ எல்லாருமே நம்ம ஆல்வின் தாத்தாவை பாராட்டி அன்னைக்கு ராத்திரி அவங்களுடைய கேம்ப்ல தங்கிக்கிறதுக்காக கேட்கறாங்க. நம்ம தாத்தாவும் நைட்ல வண்டி ஓட்டுறது கிடையாது, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேம்பிங் போடுறதுனால அங்க தங்கிக்கிறாரு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரத்தை கடந்து போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வந்துன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர கேட்டுட்டே இருக்கும்போது தான் அப்ப அதுல ஒருத்தர், உங்களுக்கு வந்து வயசாகி போயிடுச்சு இல்லையா, நீங்க இப்பவே வந்து இவ்வளவு அட்வென்ச்சரா இருக்கீங்கன்னா இளமையில வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா தான் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க உங்க இளமை காலத்தை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, என்னைக்காச்சும் வந்து யோசிச்சிருக்கீங்களா அதை நினைச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலி அவர் எதுக்காக கேட்கிறாரு அப்படின்னா, எப்படியோ ஒரு நாள் வயசாக தான் போகுது, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கேட்கும்போது, வயசாகிறதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆனா என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா எனக்கு வயசானது தான். பொதுவாகவே ஒரு பொருள் நம்ம கையில இருக்கும் தெரியுமா, அப்ப அதை பத்தி நம்ம வந்து பெருசா யோசிக்க கூட மாட்டோம், கவலைப்படவே மாட்டோம். இல்லாத விஷயங்கள் மேலதான் எப்பவுமே நமக்கு ஆசை ஆர்வம் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரிதான் இளமையும். இளமை இருக்கும் போது நம்ம பயங்கரமா வேஸ்ட் பண்றோம். அந்த டைம்ல எவ்வளவோ பண்ணலாம், ஆனா நம்மளால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் பண்றோம். அதுதான் நம்ம வயசாகி ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கும் போது பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணோம். அவ்வளவுதான், நம்மளுடைய எனர்ஜெட்டிக்கான இளமையான ஃபாஸ்டான ஒரு வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்லோ தான் அப்படின்றது தெரிய வரும்போது பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய வழிகள், அவர் வயசாகி ஃபீல் பண்றது, பட் இருந்தாலும் நான் அட்வென்ச்சரஸா இருப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூட், இது எல்லாத்தையுமே இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வழக்கம் போல அடுத்த நாள் காலையில நம்மால் கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. மண்ணு புயல் புழுதி பக்கத்துல இருக்கக்கூடிய வண்டிங்கெல்லாம் தன்னை கடந்து ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கு. அதாவது இதை எப்படி ரெசம்பிளன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் ஸ்லோ ஆயிட்டாரு. பக்கத்துல இருக்கிறவங்க நார்மலா இருந்தாலும் இவருக்கு அவங்க வேகமா இருக்கிற மாதிரியும் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் நான் நகர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை நமக்கு காட்ட, அப்படி ஒரு இடத்துல இதெல்லாமே யோசிச்சுக்கிட்டு இப்போ நம்மால் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு இவர் போயிட்டு இருக்கக்கூடிய வழியில கொஞ்சம் முன்னாடி கேக்குது. என்னன்னு இவர் இறங்கி போய் பார்த்தா, அந்த பக்கமா போன ஒரு லேடி மான் மேல ஏத்திட்டு இருக்காங்க. இதுல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ வர ஆரம்பிச்சிடறாங்க. நான் எத்தனை தடவையோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா 20க்கு மேல நான் மான்களை வந்து இடிச்சிட்டேன். எனக்கு மான்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா எப்பவுமே என் கார்ல தான் வந்து மான்களாம் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பயங்கரமா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம தாத்தா, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. என்ன இவர் இவ்வளவு சாஃப்டா அனுப்பி வைக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா, கெட்டதுலயும் ஒரு நல்லதா, ஆக்சுவலி இவர்கிட்ட இந்த சாப்பாடுலாம் தீர்ந்து போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், நம்ம ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளால முடியாது, நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சும் முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது நம்பினா மட்டும் போதும், கடவுளா பார்த்து அவரா கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் காலியான நிலைமையில இவர் போயிட்டு இருக்கும்போது கடவுளா பார்த்து மான் கறி கொடுத்துருக்காரு. விடுவாரா நம்ம தாத்தா? அன்னைக்கு ராத்திரி அதை நல்லா அவிச்சு சாப்பிட்டுட்டு ஞாபகார்த்தமா அந்த மானுடைய கொம்பு எடுத்து வண்டியில மாட்டிட்டு இப்போ தொடர்ந்து பயணிச்சு போயிட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் இவர் ஒரு முக்காவாசி தூரத்தை கடந்துட்டாரு. இன்னும் ஒரு கால்வாசி தூரம் தான், அப்படியே கடந்து போலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் அப்போ இவர் வந்துட்டு இருக்கக்கூடிய வழியில ஒரு வீடு தகதகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. அதை ஃபயர் ஃபைட்டர்ஸ்ல அணைச்சிட்டு இருக்க, அதை ஒரு கேங் உட்காந்து ஹாயா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அவனுக்கு மனசாட்சியே எல்லாமே இப்படி சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி அது உண்மையான ஃபயர் ஆக்சிடென்ட்டே கிடையாது. அங்க ஒரு ட்ரில் நடக்குது. ஃபயர் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க தான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க போல இருக்கு. அதை தான் இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அதுல ஒருத்தங்க தூரத்துல ஏதோ ஒன்னத்தை பாக்குறாங்க. என்னது இது வேகமா வந்துட்டு இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு காட்ட என்னன்னு பார்த்தா நம்ம ஆல்வின் தாத்தாவுடைய வண்டி பிரேக் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பர்டிகுலர் பகுதி வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்லோப்பு, அங்க போர்டே வச்சிருக்காங்க. அந்த ஸ்லோப்ல பிரேக் பிடிக்காம நம்ம ஆல்வின் தாத்தாவுடைய வண்டி செம்ம வேகமா வந்துட்டு இருக்கிறத, ஐயோ பிரேக் பிடிக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம தாத்தாவால வண்டியை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அது பாட்டுன்னு இழுத்துட்டு போகுது. இதுல நேரா இழுத்துட்டு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வீடு, அதை நோக்கி இப்ப போக. அவ்வளவுதான், இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களாம் பயப்பட நேரா வண்டி போயிட்டு அந்த வீட்டுல போயிட்டு முட்டிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தா நல்ல வேலையா வண்டியா அதுவா ஒரு ஓரமா நின்னுது. அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து, ஐயா என்னது இது, இந்த வண்டியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. யார் நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 30 வருஷமா நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு வண்டியை நான் பார்த்ததே இல்லை அப்படி இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு ஏதாவது பேசுவார்னு பார்த்தா நம்மால் அப்படியே குத்துக்கள் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சரியா, இது என் பேர் இதுதான், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் ஆல்வின் ஸ்ட்ரைட்னு சொல்றாரு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி முதல்ல வாங்க வண்டியை ஓர கட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவங்க வீட்டு வாசல்ல வண்டியை எடுத்துட்டு வந்துடுறாரு. வந்து செக் பண்ணி பாக்குறாங்க வண்டியை பத்திக்கு ஸ்டார்ட் ஆகாது, ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சரி ஐயா, இதை வச்சுட்டு எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க தம்பி இருக்கிற ஊர் அதை பத்தி சொல்றாரு. அதை சொன்னோன்னா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அதுக்கு 60 மைல் இங்க இருந்து போகணுமே, எப்படியா இங்க இருந்து போவீங்க, இது இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க
எங்க இருந்து வரீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்க அவர் லாரன்ஸ் சொல்லிட்டு அவர் ஊரை பத்தி சொன்ன உடனே அவ்வளவுதான் எல்லாருக்கும் ஷாக்கு, தூக்கி வாரி போடுது. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இங்க இருந்து இருக்குது, ஆனா தலைவன் 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கான், அதுவும் இந்த வண்டியில. சோ அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது, ஐயா நீங்க எப்ப கிளம்புனீங்க உங்க ஊர்ல இருந்துன்னு கேக்குறாங்க. அப்படியே கால்குலேட் பண்ணி அவருக்கு என்ன டேட்னு கூட தெரியல, இன்னைக்கு என்ன டேட்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஐயோ மோசமானவரியா நீங்க, சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப என்ன பிரச்சனைனா உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கண்டிப்பா ஏதாவது மெக்கானிக்கை கூட்டு வந்து ரெடி தான் பண்ணணும், நீங்க நைட்ல வேற ஓட்ட மாட்டேன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வேற சொல்றீங்க இல்லையா, சரி இன்னைக்கு நைட்டு நீங்க ஏன் எங்க வீட்லயே தங்கி கூடாது, இங்க பாருங்க கேரேஜ் இருக்கு பக்கத்துலயே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்கு, யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப கூட நம்ம ஆளுடைய திமிர பாருங்க, பொதுவா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆனா என் வண்டிக்கு உங்க வீட்டை பிடிச்சிச்சு போல இருக்குதே, சரி ஓகே, ஆனா நான் கேரேஜ்ல தங்கிக்கல, எப்பவுமே கேம்ப் போடுற மாதிரியே நான் வந்து வெளியில கேம்ப் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பயும் சொல்லிட அவங்களே சேர்ந்து ஒரு பந்தல் மாதிரி கட்டி தராங்க, சரி இங்கே கேம்பிங் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி நம்ம ஆள் அங்க தங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில பர்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு, காசு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது, இந்த காசை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த வண்டியை சரி பண்ண முடியாது, ஸோ அதனால வேற வழியே இல்லாம அந்த வீட்டுக்காரர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஃபோன் கொடுக்க முடியுமா, என் பொண்ணுக்கு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உள்ள வாங்கன்னு சொன்னா உள்ள போக மாட்டாரு, கெத்து பாத்தீங்களா நம்ம ஆளுக்கு, அதெல்லாம் இல்லைங்க இங்க இருந்தே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரோசிக்கு கால் பண்றாரு. போனை எடுத்த உடனே ரோசியால முடியல, அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி இல்லையா, அப்பாவை மிஸ் பண்ணதுனால ஒரு மாதிரி திக்கி திணறி அப்பா நான் உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க பேசிட்டு இருக்க, ரோசி செல்லம் அப்பா கொண்டு வந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சுமா, அதனால எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, என்னோட சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் செக் இருக்கு இல்லையா, அந்த செக் நம்பரை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க ரோசி அதை தேடி கண்டுபிடிச்சு போன்ல இவங்க பேசிட்டு இருக்க. இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு ஆட்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவரால் இன்ன வரைக்குமே வந்து ஜீரணிக்கவே முடியல, எப்படி இந்த வயசான ஆளு அவ்வளவு வீக்கா இருக்காரு, பாக்குறதுக்கு நடக்க கூட முடியல, இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இந்த மலை மேடெல்லாம் தாண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை பத்தி பேசி முடிச்சுட்டு வெளில வந்தா வெளியில போனோ அவர்கிட்ட இருந்தா கொஞ்சோண்டு பணம் இருக்கும் இல்லையா அதை வச்சிருக்காரு. அதாவது என்னன்னா ஓசியில எதுவுமே வந்து ஏத்துக்க முடியல நம்ம தாத்தாவுடைய மனசுக்கு, சோ அதனால அவர்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் நெஞ்சம் காசையும் அவங்க வச்சிருக்க, யாரா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தாத்தா இருக்கிற இடத்துக்கே வந்து உட்காந்து அப்படியே ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பக்கத்துல ஒரு ட்வின்ஸ் மெக்கானிக் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வண்டியை பத்தி, நாளைக்கு வந்துருவாங்க, நான் ஒன்னு உங்ககிட்ட கேட்கலாமாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா 60 மைல் தான் இங்க இருந்து இருக்கு, வேணும்னா நானும் எங்க ஒய்ஃபுமே உங்களை கொண்டு போய் விடுறோமே, அங்க அழகான அருவிகள்லாம் இருக்கு, நாங்களும் ஒரு ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும், என்ன சொல்றீங்க எங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம ஐயா எங்க இருந்து ஓகே சொல்ல போறாரு, நீங்க கேட்டதுக்கு ரொம்பவும் சந்தோஷம் தம்பி, ஆனா இதை என் ஸ்டைல்ல நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல ஐயா இன்னும் மோசமான மலைகள் வளைவுகள்லாம் இருக்கு, எப்படி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தம்பி நான் வேர்ல்டு வரைய பார்த்தவன், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த ஏரியாலேயே நம்ம ஆல்வின் தாத்தா வயசு உடைய ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், அப்படி வாங்க போயிட்டு ஒரு பீரை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு நம்ம ஆல்வின் தாத்தா இல்லங்க நான் சரக்கெல்லாம் அடிக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவே நான் சரக்கு இதை விட்டுட்டேன், பட் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ல 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த தாத்தா வந்து பியர் அடிச்சிட்டு இருக்க, நம்மால் பால் கிளாஸோட உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இந்த தாத்தாவுமே ஆக்சுவலி ஒரு சோல்ஜர் தான், அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருமே வேர்ல்டு வார பார்த்தவர், அவர் இருக்கும்போது என்னென்னலாம் பார்த்தாரு, என்னதான் போரெல்லாம் முடிஞ்சிட்டாலும் அந்த போர் இவங்களுக்கு கொடுத்த ட்ராமா இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல தான் நம்ம ஆல்வின் தாத்தா இது வரைக்கும் யாருக்கிட்ட சொல்லாத ஒரு உண்மையை இந்த தாத்தா கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலி எதுக்காக அவர் குடிக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் ஆர்மியில இருந்தப்போ இவங்க டைம்ல வந்து கோச்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருக்கான், ரொம்ப யங்கு, ரொம்ப டீனேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்திருக்கான், கிட்டத்தட்ட பல தடவை நம்ம ஆல்வின் தாத்தாவுடைய உயிரையும் அவன் காப்பாத்திட்டு இருக்கான். சோ அப்படிப்பட்ட பையன் ஒரு நாள் ராத்திரி இவங்க டீம் இருந்த காட்டு பகுதியில இறந்து போய் கிடந்திருக்கான், தலையில புல்லட் இறங்கி, அதுக்கு காரணம் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டீமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி இவர் தான் ஸ்னைப்பரா இருந்திருக்காரு, அதாவது நம்ம ஆல்வின் தாத்தா தான் காட்டுக்குள்ள தூரத்துல ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சு எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் தான் உள்ள வந்துட்டாங்கன்னு நினைச்சு நம்ம ஆள் தான் சுட்டிருக்காரு. அது அந்த பையன் கோச்சுன்னு தெரியாம அடுத்த நாள் காலையில தான் உயிரை பல தடவை காப்பாத்தின அந்த சின்ன பையனை தான் கையில சுட்டு கொண்டு இருக்கும் அப்படின்றது நம்ம தாத்தாக்கு தெரிய வந்திருக்குது. பட் அந்த இடத்துல அவர் உண்மையை சொல்லலையா. அதுக்கப்புறம் ஆர்மியில இருந்து வெளியில வந்துட்டு இருக்காரு, அந்த குற்ற உணர்ச்சினாலதான் கண்ணா பின்னான்னு குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதை உள்ளேயும் வச்சுக்க முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு குடிக்க அடிமையாகி ஒரு கட்டத்துல தான் அவர் குடிக்கிறதே விட்டுருக்காரு. சோ இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த இப்போ இந்த சோல்ஜர் கிட்ட சொல்ல, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே அந்த வீட்டுக்காரர் சொன்ன அந்த ட்வின்ஸ் மெக்கானிக் வந்துடுறாங்க. அவனுங்க வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இதை முடிச்சிட்டோம் அதை முடிச்சிட்டோம் மொத்தமா ஒரு $250 அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்க, இவனுங்க கேட்டோன்னு காசு கொடுக்குறாங்களா நம்ம ஆளு, அவனுங்களே அசர்ற அளவுக்கு என்ன மாதிரி இது இவ்வளவுதான் ஆகும் அது இவ்வளவுதான் ஆகும்னு சொல்லிட்டு பாதி விலைக்கு பேசி முடிச்சிடறாரு. பட் இந்த மெக்கானிக் ட்வின்ஸ் இங்க வந்ததுல இருந்தே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்ம ஆள் பார்த்திருப்பாரு. சோ அவனுங்க கிட்ட தன்னுடைய டிராவலை பத்தி இப்போ வாண்டடா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தம்பிங்களா எனக்கு ஒரு தம்பி இருக்கான், ஏதோ ஒரு மனஸ்தாபம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு பேசாம விட்டேன், நான் கொஞ்சம் ஸ்டபனான ஆளு தான், ஆனா என்னன்னு தெரியல வயசாக ஆகத்தானே நம்ம பண்ண தப்பெல்லாம் நமக்கே தெரிய வரும், அந்த மாதிரி
மாதிரிதான் பிரிஞ்சே இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அன்கண்டிஷனான ஒரு உறவு இருக்கும்னா அது சிப்ளிங்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும். காலம் கடந்துருச்சு, அவனுக்கு எவ்வளவு நாள் இருக்க போது, எனக்கு எவ்வளவு நாள் இருக்குதுன்னு தெரியல. சோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவனை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம ஒரு அட்வைஸ் சொல்ல அதை கேட்ட அந்த மெக்கானிக்ஸுமே அந்த எமோஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்த காசை வாங்கினா அவனுக்கு கிளம்பிட அன்னைக்கு ராத்திரியே இவருக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த வீடு, அதாவது அந்த நபர், அவர் பேர் டேனி. காலையில் நீங்க எழுச்சி பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன். என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு இப்படி ஒரு அடைக்கலம் கொடுத்து ஒரு நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி பாத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் தேங்க் பண்ணேன். அதுக்கு டேனி, உங்களை மாதிரி ஒருத்தரையும் நாங்க பார்த்ததில்ல, எங்க வீட்டுல நீங்க வந்து தங்கிட்டு போனது எனக்கும் பெருமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்க அப்படியே விடியுது. நம்ம தாத்தா சொன்ன மாதிரியே விடியறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்வின் தாத்தா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஒரு சில நாட்களுக்கு பயணம், ரொம்ப அருமையான கிளைமேட், ரொம்பவும் கிட்ட நெருங்கிட்டாரு. அவர் ஆசைப்பட்டதே இதுதான், தனியா ஒரு டிராவல் போகணும், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. இதுக்கு நடுவில் ஒரு அயன் பிரிட்ஜ் ஒன்று வருது, அதுல போறாரு. அதுல போகும்போது தான் அவருக்கு ஒரு ஃபீல், எல்லாமே மாறி போயிடுச்சு. மர பிரிட்ஜில் மண்ணு பிரிட்ஜில் எல்லாம் வந்து அவர் டிராவல் பண்ணி போனது போய் இப்போ ஒரு இரும்பு பிரிட்ஜில் வந்து நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி ஒரு இடத்துல வழக்கம் போல கேம்ப் போடுறாரு. ஆனா இந்த தடவை எங்க போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சிமெண்ட்ரி சுடுகாடு இருக்கு, அங்கதான் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊரை சேர்ந்த பாஸ்டர் ஒருத்தர், இவர் இந்த இடத்துல கேம்ப் போடுறத பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் டின்னர் எடுத்துட்டு வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு இது கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம வண்டியை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு, இப்படி ஒரு வண்டியில டிராவல் பண்ணி நான் யாரையும் பார்த்தது இல்லைன்னு அப்படின்னு சொல்ல நம்ம ஆல்வின் தாத்தாவும் அவர் எங்க இருந்து வராரு, எப்படி வராரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு தன்னுடைய தம்பியை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அவர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கிட்ட கேட்க அவர் லயல்னு சொன்னோனோ இவருக்கு தெரிஞ்சிருக்கு, ரீசெண்டா ஸ்ட்ரோக் வந்துச்சு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அவர் தான், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும், நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கேட்கிறாரு. இல்ல நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல தாத்தா எமோஷனல் ஆயிடுறாரு. ஏன் தன்னுடைய தம்பி கிட்ட பேசல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வளர தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம ஏதோ ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருப்போம், அந்த டைம்ல அது நம்ம தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிரும். ஆனா மெச்சூரிட்டின்னு ஒன்று வரும்போது தான் இல்ல நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி தான் சின்ன வயசுல அண்ணனும் தம்பியும் பாசமா இருந்திருக்காங்க. நம்ம ஆல்வின் தாத்தாவும் அவருடைய தம்பியும் எப்பவுமே ஒன்னா இருக்கக்கூடியவங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இதே மாதிரி வேற யாராச்சும் எங்க இருந்தாச்சும் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பேசுறது, உலகம் முழுக்க சுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. ஆனா வயசு ஆக ஆக ஒரு டீனேஜ் அந்த மாதிரி ஒரு இளமையான பருவத்துக்கு வரும்போது வாக்குவாதங்கள், கோவங்கள், இது ரெண்டுத்துக்கும் இடையில சரக்கு வேற மிக்ஸ் ஆகுறது, இதனால ஏதோ ஒரு சண்டை போடா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டு இருக்காங்க. 20 வருஷம் மேல ஆச்சு, என் ஹார்ட் அந்த ஸ்டபர்னஸ்ல இருந்து இறங்கியே வரல. ஆனா இப்போ ஏன்னு தெரியல, எனக்கு பீஸ் தேவைப்படுது. நான் அவனை பார்க்கணும், அவன் கையை பிடிச்சி சாரி சொல்லணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க சின்ன வயசுல என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு ஃபாதர், அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லி முடிக்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாஸ்டர் இது ஏதோ ஒரு பிரேயர் மாதிரி கடைசியில ஆமென்னு சொல்லி முடிக்கிறாரு. நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பிரதரை பாருங்க, நீங்க நினைச்சதெல்லாம் அவர் கூட சேர்ந்து பண்ணுங்க, கடவுள் உங்க பக்கம் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவர் கிளம்ப அடுத்த நாள் காலையிலேயே அவங்க பிரதர் இருந்த அந்த ஊருக்குள்ள நம்மால் ரீச் ஆயிட்டாரு. பல வருஷங்கள் கழிச்சு இப்போ ஏதோ ஒன்று சாதிச்ச மாதிரி சந்தோஷம். ஸோ அதனால ஒரு பீர் ஒன்று குடிக்கிறாரு. அதை குடிச்சு முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாரு. அந்த பார்லே வந்து அவங்க தம்பியோட வீடு இருக்கக்கூடிய இடத்துடைய அட்ரஸை கேட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போயிட்டே இருக்கும்போது இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. பட் கிட்ட நெருங்க நெருங்க மனசெல்லாம் ஒரே பாரம், ஏதோ ஒன்று போட்டு அவரை புரட்டி எடுக்குது. இது ஒரு பக்கம்னா இவ்வளவு தூரம் பல தடைகளை கடந்து ரிப்பேர் ஆகி அதை ரெடி பண்ணி இவ்வளவு தூரம் வந்த வண்டி இங்க வந்து ஆஃப் ஆயிடுது. ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது. பட் நல்ல வேலையா அந்த பக்கம் ஒரு பெரிய டிராக்டர்ல இன்னொரு வயசான தாத்தா வர, முதல்ல என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல, என்னையா இது இந்த வண்டியை வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்க, அது ஒன்றும் கிடையாது, இது ஒரு ஏத்தமான பகுதி, வண்டி இழுக்க முடியாம ஆஃப் ஆயிருக்கும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும், மூச்சு அடைக்கும், ஓட முடியாது, அந்த நேரத்துல கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோ மறுபடியும் பெர்ஃபெக்ட்டா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும், இப்ப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா அதுதான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, ஆனா இப்போ வந்து தம்பியை பாக்குறது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமா இருக்கிறதுனால ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நம்ம பண்ணணும் எந்த வேலையா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே தடுமாறி அந்த வண்டியை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அப்படியே பாக்குறாரு. நல்லா காட்டு பகுதி மாதிரி இருக்கு, தன்னந்தனியா ஒரு உட்டன் ஹவுஸ் கேபின் உட் மாதிரி இருக்குது. பாவம் அதுலதான் அவங்க தம்பி தன்னந்தனியா இருக்கிறார் போல இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட 20 வருஷமா தன்னுடைய தம்பியை பார்க்கல, பேசல, வார்த்தை வர மாட்டுது. பட் அதெல்லாம் இப்ப தாண்டி லயல் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறி நம்ம தாத்தா சொல்ல உள்ள இருந்து எந்த குரலுமே வரல, யாரும் வந்து கதவும் திறக்கல. இந்த சீனை பார்த்துட்டு இருக்க நமக்கு உள்ள இருக்கிறவர் உயிரோட இருக்காரா இல்லையா, ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல எண்ணங்கள் இப்ப நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்போது அதே மாதிரிதான் ஆல்வின் தாத்தாகும் என்னது எந்த ஒரு குரலும் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப ஆல்வின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு குரல் வருது. என்னன்னு பார்த்தா லயல் முடியாம அப்படியே வெளியில வராரு. தன்னுடைய அண்ணன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறாரு. பாவம் அவராலையும் பேச முடியல. அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. வார்த்தைகள் வரல. இத்தனை வருஷம் பேசாத வலி மட்டும் தான் இருக்கு. அங்க லயலுக்கு எப்படி இருக்குன்னா
இருக்குன்னா கடைசி காலகட்டத்தில் தான் கூட யாரும் இல்லாம சாகும்போது பக்கத்துல ஒரு ஆள் கூட இல்லாம செத்துருமோன்ற கவலையில படுத்து கிடந்தாரு. அவர் பக்கத்துல இப்ப அவருடைய பிரதர், அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு. ஸோ 2 பேர் கண்ணிலும் தண்ணி. இதுக்கிடையில இவ்வளவு தூரம் இவரை இழுத்துட்டு வந்த அந்த வண்டியும் லயல் பாக்குறாரு. இந்த வண்டியை வச்சுக்கிட்டா இவ்வளவு தூரம் கடந்து என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படியே கண்கள்ல தண்ணீரோட நம்ம ஆல்வினும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்படியே இப்ப 2 பேரும் மேல பாக்குறாங்க, ஸ்டார்ஸை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஆல்வினோட நினைவோட இந்த படத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படியோ நம்ம ஆல்வின் வந்து அவருடைய தம்பியை மீட் பண்ணிடுறாரு, அதுவும் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த விஷயமானது ரியலா நடந்திருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த கதை? எமோஷனலா இருந்துச்சா? நார்மலா பார்த்த படங்களே பார்த்துட்டு இருந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்தது மனசுக்கு நிறைவா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. கண்டிப்பா இதுக்கப்புறம் மிஸ் பண்ணாம வீடியோஸ் எல்லாம் நான் போட பார்க்குறேன். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.